நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக தொடர்ந்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தரக்கூடிய இந்த நல் வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே நன்றி உணர்வு மேலோங்குகிறது. அந்த நன்றியை ஆண்டவருக்கு உடனே நாம் செலுத்துகிறோம். இறைவா உமக்கு நன்றி என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்கின்றோம். தொடர்ந்து பதிலுரை பாடலை திருப்பலியில் திரு வழிபாட்டில் நாம் செய்கின்றோம். அந்த பதிலுரை பாடலை தான் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் நன்றியின் வெளிப்பாடாகவும் நாம் அதை அமைத்துக் கொள்ளுகிறோம். இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் 23. 23வது திருப்பாடல் ஆண்டவரே நம் ஆயர் என்று திருவிவிலியத்திலே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடவுள் பல பெயர்களிலே திருவிவிலியத்திலே அழைக்கப்படுகின்றார். இஸ்ரேல் மக்கள் கடவுளை தந்தையாக தாயாக அவர்கள் பார்த்தாலும் கடவுளை ஆயராக பார்க்கக்கூடிய பார்வை விவிலியத்தில் மேலோங்கி இருக்கின்றது. கடவுளினுடைய அந்த ஒரு வழிநடத்துதலை, கடவுளுடைய பராமரிப்பை, கடவுளுடைய இரக்கத்தை ஒரு ஆயனுடைய நிலையிலே இஸ்ரேல் மக்களும் மக்களை வழிநடத்திய தலைவர்களும் பார்த்தார்கள். எனவே ஆண்டவரே ஆயர் என்று சொல்லி போற்றி புகழ்கிற அந்த ஒரு நிலை அவர்களுடைய வழிபாட்டில் இருந்தது, வாழ்த்துறையில் இருந்தது. அவர்கள் ஆண்டவரை தேடுவதில் இருந்த நம்பிக்கையிலே அது வெளிப்பட்டது. திருப்பாடல் 23 அதைத்தான் இன்று நமக்கு எடுத்துச் சொல்கிறது. யாவே கடவுள் ஆயராய் இங்கே பார்க்கப்படுகின்றார். யாவே கடவுள் ஆயராய் போற்றி புகழப்படுகின்றார். யாவே கடவுள் உண்மையான ஆயராய், நல்ல ஆயராய், மக்கள் மீது கரிசனையும் பேரிரக்கமும் பேரன்பும் கொண்ட ஆயராய் இங்கே உயர்த்தப்படுகின்றார். 23வது திருப்பாடல் தாவீதினுடைய புகழ் பாடல் என்று சொல்லப்படுகிறது. தாவீது மட்டும் ஆண்டவரை ஆயராக பார்க்கவில்லை. தாவீதினுடைய மக்களும் தாவீதினுடைய நாடும் அந்த யாவே இறைவனை, இஸ்ரேலின் கடவுளை யாவே கடவுளாக, தங்களோடு இருப்பவராக, தங்களை வாழ்விப்பவராக, தங்களை வழிநடத்துபவராக, ஆயராக பார்க்கக்கூடிய ஒரு உன்னத பாடல் இந்த திருப்பாடல் 23. இந்த பதிலுரை பாடலின் பல்லவியாக தரப்பட்டிருக்கிற வசனம், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இந்த வசனம் 23வது திருப்பாடலில் 4வது வசனத்திலிருந்து தரப்படுகிறது. 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். பதிலுரை பாடலினுடைய பல்லவி நீர் என்னோடு இருப்பதால் என்ற வார்த்தைகளை விட்டுவிடுவதாக நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை இந்த திருப்பாடல் 23 4வது வசனத்திலே வெளிப்படுகிறது. அதுதான் இன்று நம்முடைய நம்பிக்கையினுடைய பதில் மொழியாக பல்லவி வசனமாக தரப்பட்டிருக்கிறது. நான் எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிட்டாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கின்றீர். கடவுள் நம்மோடு என்பதுதான் திருவிவிலியத்திலே கடவுள் வெளிப்படுத்திய தன்னுடைய பெயர். மோசே கேட்டார், ஆண்டவரே நீர் யார்? யாவே கடவுள் நாமே இருப்பவர் என்று சொன்னார். நாமே வாழ்பவர் என்று சொன்னார். நாமே உங்களுக்காக உயிரோடு உங்களுக்கு முன் செல்லும் கடவுள், உங்களுக்கு பின்னால் உங்களை காக்கும் கடவுள், உங்களை தூக்கி சுமக்கும் கடவுள், உங்களை கைவிடாத கடவுள், உங்களை வாழ்விக்கும் கடவுள், உங்களை வழிநடத்தும் கடவுள் என்பதைத்தான் இருக்கும் கடவுள் என்று சொன்னார். இருப்பவர் நாமே என்று சொன்னார். எங்கோ அல்ல, கண்ணுக்கு தெரியாத தூரத்திலே அல்ல, அணுக முடியாத இருளிலே அல்ல. நம்மோடு இருப்பவர், நம்மோடு வாழும் கடவுள், நம்மை வாழ்விக்கும் கடவுள். அதைத்தான் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று 4ஆம் வசனம் தொடர்கிறது. ஆண்டவர் ஒரு ஆயன் என்று இந்த திருப்பாடல் சொல்லுகின்ற போது அவர் நம்மோடு இருப்பதில், அவர் நம்மோடு வாழ்வதில், அவர் நம்மை வழிநடத்துவதில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய கோலும் நெடுங்கழியும் என்ற அந்த சொற்கள் இங்கே விளக்கத்தை தருகின்றன. ஒரு ஆயன் மிக முக்கியமாக தன்னுடைய கையிலே கோலையும் நெடுங்கழியையும் வைத்திருக்கின்றான். ஆடுகளை சரிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, எதிரிகளை வீழ்த்துவதற்கு, ஆடுகளுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஓநாய்களையும் விலங்குகளையும் துரத்தி அடிப்பதற்கு, தன்னுடைய ஆடுகளை அடிப்பதற்காக அந்த கோலும் நெடுங்கழியும் என்பதை விட தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்க, தன்னுடைய ஆடுகளை பராமரிக்க, தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய பிள்ளைகள் போல
அவற்றை வழிநடத்த அந்த கோலும் நெடுங்கலியும் ஆயன் கையில் எப்போதும் இருக்கின்றன. அவன் உண்ணுகிற நேரத்திலும் அந்த கோலும் நெடுங்கலியும் அவனுடைய கையில் இருக்கும். அவன் அயர்ந்து தூங்கக்கூடிய நேரத்திலும் அவனோடு அந்த கோலையும் நெடுங்கலியும் வைத்துக் கொள்ளுகின்றான். தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய கரிசனையும் தியாக உள்ளமும் கொண்ட ஆயன் அந்த கோலும் நெடுங்கலியும் தன்னோடு இருப்பதை அவன் உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றான். அந்த கோலும் நெடுங்கலியும் ஆயர்களாக அன்று பணி செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் நமக்கு ஆயர்களாக நியமிக்கப்படுபவர்களுடைய கரங்களில் கொடுக்கப்படுவது நம்மை அடக்கி ஆள்வதற்கல்ல, நம்மை தவறாக கண்டிப்பதற்கோ நம்மை தவறாக நடத்துவதற்கோ அல்ல, நேரிய வழியிலே நடத்துவதற்கு. அதைத்தான் இன்று இந்த திருப்பாடல் 23 சொல்லுகிறது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் நம்முடைய ஆயன் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு குறையில்லை. இன்று நமக்கு ஆயர்களாக தரப்பட்டிருக்கிறவர்களும் ஆண்டவருடைய பாதையில் உண்மை வழியில் நம்மை வழிநடத்த வேண்டும். அப்பொழுது நாம் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு ஆயரை தந்திருக்கின்றார், ஆண்டவர் என்னை வழிநடத்துகிற தலைவரை தந்திருக்கின்றார், எனக்கேதும் குறையில்லை என்று திரு அவை சொல்ல முடியும். மக்கள் இறை மக்கள் என்று சொல்ல முடியும். அப்படி என்றால் கடமை என்பது ஆயர்களுக்கு எவ்வளவு இருக்கின்றது என்பதை இந்த முதல் வசனம் சொல்கின்றது. இரண்டாம் வசனத்தில் அந்த ஆயனுடைய பணி விவரிக்கப்படுகின்றது. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். தன்னை இளைப்பாற்றிக் கொள்வதும் தன்னை நீர்நிலைகளுக்கு கொண்டு போவதும் ஒரு ஆயனுடைய பணி அல்ல. ஆடுகளுக்காக அவன் இதையெல்லாம் செய்ய வேண்டும். களைப்புற்றாலும் கூட ஆடுகள் மீது இருக்கிற கரிசனை குறைந்து விடவே கூடாது. உடல் சோர்வுற்றாலும் கூட அந்த ஆடுகளுக்கு அவர்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த பணியை ஆயன் நிறுத்திவிடக்கூடாது. உணவு கொடுப்பது பசும் புல்வெளி, தாகத்தை தணிப்பது நீர்நிலைகள். எனவே புல்வெளியும் நீர்நிலைகளும் ஆயனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எங்கே பசும் புல்வெளி இருக்கின்றது, எங்கே நீர்நிலைகள் இருக்கின்றது, இதை ஆயர்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆயர்களும் ஏனோதானம் என்று இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயர்களாக ஏதோ மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆயர்கள் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. பங்கில் இருக்கக்கூடியவர்களும் ஆங்கிலத்திலே பாஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றார்கள். மற்ற பிரிவினை சபைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த பெயர்களை வைத்திருப்பதை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க திரு அவையில பங்கு பணியாளர்கள் அத்தனை பேரும் பாஸ்டர்ஸ், மெய்ப்பர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் நம்முடைய ஆயர்கள். எனவே ஆயர் என்று சொன்னவுடனே பிஷப் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோமே, அவரும் மட்டும் இது குறிப்பதல்ல. வழிநடத்துகிற பொறுப்பிலே, தலைமை பொறுப்பிலே, வழிநடத்துகிற வழிகாட்டிகளாக பங்கிலும் பள்ளிகளிலும் நிறுவனங்களிலும் பணியாற்றக்கூடிய அத்தனை குருக்களும் அத்தனை அருட்பணியாளர்களும் துறவியர்களும் இந்த ஆயர் பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆயர்களாக வாழவும் தங்களையே இழக்கவும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பசும் புல்வெளி தெரிந்திருக்க வேண்டும், நீர்நிலைகள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பசும் புல்வெளி அவர்களை மேய்த்துக் கொள்வதற்கு அல்ல, அவர்கள் குடிப்பதற்கு அல்ல, அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளுக்காக தங்களுடைய அந்த பணியை செய்வதுதான் இரண்டாம் வசனத்தில் பசும் புல்வெளிக்கு அழைத்து செல்வதும் நீர்நிலைகளுக்கு கூட்டி போவதும் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாம் வசனம், எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவர் ஆயன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு நீதிவானாக, நீதிபதியாக, நீதி தலைவராக, நீதி அரசராக அவர் இங்கே பார்க்கப்படுகிற பார்வையும் இருக்கிறது. இன்று நாம் ஆயர்களாக, வழிகாட்டிகளாக, பொறுப்பாளர்களாக, பணியாளர்களாக இருக்கின்றோம் என்றால் இந்த நீதியினுடைய அடிப்படையிலே நாம் பணியாற்ற நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இந்த திருப்பாடல் 23 நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பாரபட்சம் கூடாது, ஒருதலை சார்பு கூடாது. எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகள், நமக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிற அல்லது மற்றவர்களை தரம் தாழ்த்தி பார்க்கிற பார்வை என்பது ஒரு ஆயனுடைய பார்வையும் அல்ல, ஒரு நீதியான பார்வையும் அல்ல. எனவேதான் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, அவர் எனக்கு புத்துயிர் கொடுப்பார், அவர் என்னை நீதி வழி நடத்திடுவார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. நான்காவது வசனத்தை இன்றைய பல்லவி வசனமாக ஏற்கனவே நாம் விளக்கப்படுத்தி வாசித்திருக்கிறோம். ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. தலையில் நறுமண தைலம் பூசுவது ஆயன்
என்று நாம் இங்கே பார்ப்பது சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆயன் நலிந்து போன ஆடுகளுக்கு மருந்திடுகின்றார். வீழ்ந்து போன ஆயர்கள், வீழ்ந்து போன அந்த ஆடுகளுக்கு காயம் ஏற்படுகின்ற பொழுது கட்டு போடுகின்றார். நடக்க முடியாத ஆடுகளை தூக்கி சுமக்கின்றார். எண்ணெய் என்பது குணமளிக்கும் ஆற்றல் கொண்டது என்பதை விவிலியத்திலே மறந்துவிடக்கூடாது. தலையில் நறுமண தைலம் அபிஷேகத்தின் அடையாளம். உடலில் எண்ணெய் பூசுவது என்பது நலம் தரும் ஒரு செயல் என்பதை விவிலியத்தினுடைய பார்வையில் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த ஆயன் ஆடுகள் நோயுற்ற போது அவற்றை பரிவோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆயனுடைய பணியாக ஆடுகள் வீழ்ந்து விடுகின்ற போது, குழியில போய் அவை விழுந்து விட்ட போது, அவை முள்ளுக்குள்ளே, முட்செடிகளுக்குள்ளே, கல்லுக்குள்ளே அல்லது பாறைகளுக்குள்ளே இடுக்கிக் கொண்ட அந்த நிலையில அவற்றை விடுவித்து, அவற்றுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் எண்ணெய் பூசி அவற்றை குணப்படுத்தும் பணி ஒரு ஆயனுடைய பணி. தலையில் எண்ணெய் ஊற்றுவது மட்டும் இன்று ஆயர்களுடைய பணி அல்ல. மற்றவர்களை புதிய புதிய அருள் பணியாளர்களாக உருவாக்கும் அபிஷேக பணியை செய்வது மட்டும் ஆயர் பணி அல்ல. நாம் இன்று மறிந்திடும் பணி, நலமாக்கும் பணி நம்முடைய பணி. அதை நாம் செய்ய வேண்டுமென்றால் நாம் நலம் பெற வேண்டும், இயேசுவால் தொடப்பட வேண்டும். நாம் அந்த புது வாழ்வை வாழ வேண்டும், அந்த புது வாழ்வை பகிர முன்வர வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் என்று நமக்கு எடுத்து சொல்கிறது. இறுதியாக 6ஆம் வசனம்தான் இந்த திருப்பாடலினுடைய இறுதி வசனம். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அருள் நலமும் பேரன்பும் ஆண்டவருடைய குணங்களாக இந்த திருப்பாடலிலே காட்டப்படுகின்றது. நம்முடைய வாழ்வும் அருளின் வாழ்வாக, நலம் நிறைந்த வாழ்வாக, பேரன்பின் வாழ்வாக வாழப்பட வேண்டும் என்பதை இந்த திருப்பாடலின் இறுதி வசனம் 6ஆம் வசனம் இன்று நமக்கு எடுத்துச் சொல்கிறது. நம்மிடம் இருள் இருக்கக்கூடாது. நாமே நோயுற்ற நிலையிலே, பிணியான நிலையிலே, உடல் நலத்தின் அந்த ஒரு நோயுற்ற நிலையை மட்டும் நான் இங்கே குறிப்பிடவில்லை. மன ரீதியாக, சிந்தனை ரீதியாக, எண்ண ரீதியாக, உறவு ரீதியாக நாம் நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. நாம் நலம் பெற்ற மனிதர்களாக, தலைவர்களாக, பணியாளர்களாக நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அருளும் நலமும் அடிப்படையில் பேரன்பும் நம்முடைய வாழ்வில் குணங்களாய், நம்முடைய இயல்பாய் மாற வேண்டும். அப்பொழுது நாமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களும் ஆண்டவரின் இல்லத்திலேயே நாம் வாழ்ந்திருப்போம். இந்த நன்றி உணர்வோடு, நல்ல சிந்தனையோடு, நம்பிக்கை நிறைந்த மனதோடு இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து என்னை பதிலுரை பாடலின் பல்லவியை சேர்ந்து சொல்லுவோம். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆமென்.